அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். மனமிரங்கும் ஆவியானவரே, இந்த அதிகாலை பொழுதினிலே வந்திருக்கின்ற வர முடியாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. இதோ எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தப் போவதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளின் சிந்தனைக்கு சங்கீதம் 31 தந்து நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர், அறிவூட்டிருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த இறை இரக்கத்தின் செய்திக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உனது ஒவ்வொரு புயலையும் நான் அமைதிப்படுத்துவேன். உன் வாழ்வின் போராட்டமா, இன்னலா, நெருக்கடியா, பசியா, பட்டினியா, எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே போட்டுவிடு, அவர் பார்த்து கொள்வார். உனது ஒவ்வொரு புயலையும் அவர் அமைதிப்படுத்துவார். இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஒவ்வொரு புயலையும் அவர் அமைதிப்படுத்துவார். சங்கீதம் 31:1 சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 31:1. ஆமென். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும் என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரிடம் நான் அடைக்கலம் வந்துட்டேன், அவ்வளவுதான். அவர் கொண்டு வந்து சேர்ப்பார். அடைக்கலம், நமக்கு அவர் அடைக்கல பாறையாய் இருக்கிறார். நான் ஒருபோதும் வெட்கமடைய விட மாட்டார். ஒருபோதும் வெட்கமடைய விட மாட்டார். அவருடைய நீதிக்கேற்ப நம்மை விடுவிக்கிற தேவன் என்ற வார்த்தைக்காய் நமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. என் கற்பாரையும் கோட்டையும் நீரே, உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். ஆமென் என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உனது ஒவ்வொரு புயலையும் நான் அமைதிப்படுத்துவேன் என்ற சிந்தனையை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. என் கற்பாரையும் கோட்டையுமாய் நீர் இருக்கிறீர். உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும் என்ற விண்ணப்பத்தை கேட்டருளும் ஆண்டவரே. நான் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெட்கமடைய விட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்முடைய கற்பாரையும் கோட்டையுமாக இருக்கிறார். அவருடைய நாமத்தின் பொருட்டு நமக்கு நம்மை வழிகாட்டி நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரின் பெயரின் பொருட்டு நமக்கு வழிகாட்டி நம்மை நடத்த போவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 6ஆம் வசனம் மிக அழகாக சொல்லு. 5ஆம் வசனம், உனது கையில், வாசிக்க கேட்போம். உமது கையில் உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். வாக்கு பெறலாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பெறலாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். ஆமென். ஆமென். அவருடைய கையில் உயிரை ஒப்படைச்சிட்டு என்று சொன்ன உடல், உயிர், ஆத்மா, சரீரம் எல்லாத்தையும் உயிரையே ஒப்படைச்சிட்டா இல்லை ஒன்றுமே. வெறும் ஜடம்தான் இந்த உடம்பு. உயிர் அவர்கிட்ட கொடுத்துரு. வாக்கு
பிறராத இறைவனாகிய ஆண்டவர் உன்னை மீட்டருளுவார் என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உனது ஒவ்வொரு புயலையும் அவர் அமைதிப்படுத்துவார் என்ற வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எனவே நாம் செய்ய வேண்டியது என்ன? 7வது வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. அவருடைய பேரன்பில் வாசிக்க கேட்போம். ஆமென். உமது பேரன்பில் நான் களி கூறுவேன். உமது பேரன்பில் நான் களி கூறுவேன், அக்களிப்பேன். என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர். என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர். என் இக்கட்டுகளையும் நீர் அறிந்துள்ளீர். என் இக்கட்டுகளையும் நீர் அறிந்துள்ளீர் என்ற வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது பேரன்பில் நான் களி கூறுவேன், அக்களிப்பேன். அவருடைய பேரன்பு, அவருடைய பேரன்பில் அக்களிப்பு. அதிகாலையில் அவருடைய திருமுகத்தை தேடினார். எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்துன்னு சொல்லி, உங்களுடைய பேரன்பில் நான் களி கூறுவேன், அக்களிப்பேன். துன்பத்தை அவர் பார்த்திருக்கிறார். அதுதான் இன்னைக்கு ஆவிக்குரிய இறையிறக்கத்தின் செய்தி. உன்னுடைய ஒவ்வொரு புயலையும் நான் அமைதிப்படுத்துவேன் என்று சொல்லி, எனவே அவருடைய பேரன்பில் நாம் களி கூறுவோம், அக்களிப்போம். ஒப்பு கொடுப்போம் நம்மை தாழ்த்தி. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடிடும், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பேரன்பில் நம்மை களிக்கூற செய்வார். அவருடைய பேரன்பில் நம்மை அக்களிக்க செய்வார். ஏனென்றால் நம்முடைய துன்பத்தை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய இக்கட்டுகளையும் அவர் அறிந்துள்ளார். எனவே உனது ஒவ்வொரு புயலையும் நான் அமைதிப்படுத்துவேன். ஏன் பயப்படுறோம்? அவர் பார்த்துக் கொள்வார். அதனாலதான் 8ஆம் வசனம் அழகாக சொல்லும். வாசிக்க கேட்போமா? ஆமென். என் எதிரியின் கையில் என்னை நீர் விட்டுவிடவில்லை. என் எதிரியின் கையில் என்னை நீர் விட்டுவிடவில்லை.
அகன்ற இடத்தில் என்னை காலூன்றி நிற்க வைத்தீர். அகன்ற இடத்தில் என்னை காலூன்றி நிற்க வைத்தார் என்ற வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் உனது ஒவ்வொரு புயலையும் அவர் அமைதிப்படுத்துகிறார். உன் வாழ்க்கையில் வருகின்ற புயல், துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாவற்றிலும் அவர் அமைதிப்படுத்துவார். அஞ்சாதே திகையாதே, அஞ்சாதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். எதற்காக? உன் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போகும். ஏனென்றால் ஆமென். அவர் நீதியின் தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் திருப்பாடல் 56:8 சொல்லுகிறது, தோற்பையில் அவர் அவருடைய தோற்பையில் கண்ணீரை சேர்த்து வைத்திருக்கிறார். வாசிக்க கேட்போமா? திருப்பாடல் 56:8. ஆமென். என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர். என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர். உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர். உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர் என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவர். உமக்கு நன்றி ஆண்டவரே. அதனால தான் 8ஆம் வசனம் அழகா, என் எதிரியின் கையில் என்னை நீர் விட்டுவிடவில்லை. ஏனென்றால் உன் கண்ணீரில் அனைத்தையும் அவர் தன்னுடைய தோற்பையில் நிறைத்து வைத்துள்ளார் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனவே எந்த எதிரியின் கையிலும் அவர் உன்னையும் நம்மை விட்டுவிடுவதில்லை. என்ற வார்த்தைக்காக நன்றி. அகன்ற இடத்தில் நம்மை காலூன்றி நிற்க செய்வார். அகன்ற இடத்தில் எத்தனை புயல், துன்பங்கள், துயரங்கள், பாடுகள் வந்தாலும், என் மகளே, என் மகனே, என் சகோதரனே, என் சகோதரியே, அவர் உன்னை எதிரின் கையில் ஒரு நாளும் விட்டுவிட மாட்டார். அகன்றிடத்தில் காலூன்றி நிற்க செய்வார், ஸ்திரமாய் நிற்க செய்வார் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேக நேரத்தில் சங்கீதம் 31:9 சொல்லுகிறது, ஆண்டவரே எனக்கு இரங்கும். சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன். துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் தளர்ந்து போயில்லை. என் மகளே, என் மகனே, என் சகோதரியே, ஆண்டவரிடத்தில் இப்படி ஜெபி, ஆண்டவரே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும் ஆண்டவரே, நான் இக்கட்டான நிலையில் இருக்கிறேன் அப்பா. துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் தளர்ந்து போயிற்று. ஏனென்றால் இறைசட்டம் 28 நாங்கள் பார்த்தோம், கீழ்ப்படியாமைக்கான காரணங்களும் ஆண்டவரை மறப்பதை குறித்த எச்சரிக்கைகளும் கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதங்களையும் நாங்கள் கண்டோம், கேட்டோம், தொட்டு உணர்ந்தோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு பேசுவதற்காய் நன்றி. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போமா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்களை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். தொடக்கம் முதல் இருந்த வாழ்வழிக்கும் வாக்கை. ஆமென், ஆமென், ஆமென். தொடக்கம் முதல் இருந்த வாழ்வழிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம். வாக்கை நாங்கள், அதுதான் யோவான் நற்செய்தி அழகாக வாசித்தார்கள். தவறுதலாக இருந்தாலும் அது ஒரு வெளிப்பாடு தான். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1 வசனம். வாசி மகளே சகாயசீலா. தொடக்கத்தில் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. ஆமென். இப்போ அப்படியே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தொடக்கம் வாசிக்கலாம். தொடக்கம் முதல்
இருந்த வாழ்வளிக்கும் வாக்கை ஆமென். பாருங்க, இந்த வசனமும் யோவான் நற்செய்தியிலே முதல் அதிகாரம் முதல் வசனத்தை அவர் இப்படி ஆரம்பிக்கிறார். அவருடைய திருமுகம் எழுதும் பொழுதும் அந்த வார்த்தைகளின் அடிப்படையாக கொண்டு இந்த வார்த்தைகளை எழுதுகிறார் ஆவியானவர். பார்த்தீர்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் புடமிடப்பட்ட வார்த்தைகள், ஒவ்வொன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறது. வேதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தொடக்க முதல் இருந்த வாழ்வளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம். தொடக்க முதல் இருந்த வாழ்வளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம். கண்ணால் கண்டோம். கண்ணால் கண்டோம். உற்று நோக்கினோம். கையால் தொட்டுணர்ந்தோம். கையால் தொட்டு உணர்ந்தோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இந்த இறை வார்த்தை அதிகாலையில் ஆவியானவர் இந்த வார்த்தைகளை தந்து, அதனால தான் 9ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன். துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் தளர்ந்து போயின. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, தொடக்க முதல் இருந்த வாக்கை நாம் கேட்கோம், கண்டோம், தொட்டு உணர்ந்தோம். அதுதான் இந்த இறைவார்த்தை வழிபாடு. இறைவார்த்தை வழிபாடு என்பது சூத்திர பணிகளோடு கூடி. இந்நிலையில் நீ செய்ய வேண்டியது என்ன? தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்வேன். அறிவு தெளிவோடு இறைவேண்டல் செய்வேன். தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல்களை பாடுவேன். அறிவு தெளிவோடு திருப்பாடல்களை பாடுவேன். இந்நிலையில் நான் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்ற நம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஏனெனில் நான் இக்கட்டான சூழலில் இருக்கிறேன். இக்கட்டான சூழலில் இருக்கிறாயா? உனது ஒவ்வொரு புயலையும் அவர் அமைதிப்படுத்துவார். அல்லேலூயா. துயரத்தால் உன்னுடைய கண்ணும் உயிரும் உடலும் தளர்ந்து போயிருக்கிறதா? இன்று உன்னை ஆசீர்வதிக்க, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்ல நன்மைகளால் நிரப்பிடுவேன் சொல்லி, இன்று முதல் ஒவ்வொரு நாளும் இன்றே என உன்னை ஆசீர்வதிக்கிறது. பரிசுத்த வேதாகமத்திலே 365 ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தைகள் இருப்பது. 365 வார்த்தைகள். ஒவ்வொரு நாளும் அந்த ஆசீர்வாதம் உன்னை வந்து சேரும். அந்த விசுவாசம் நம்மிலே இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் நம்மிலே இருக்க வேண்டும். அவ்வளோதான். சங்கீதம் 32:1-2 சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். சங்கீதம் 32:1-2. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எவரது மனதில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர். எந்த மனிதரின் தீச்செயலை ஆண்டவர் எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சம் இல்லையோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சமூகத்தில் இந்த திருப்பாடல் 31, 32 ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. இறைவன் மீது நம்பிக்கையும் 32ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது பாவ அறிக்கையும் மன்னிப்பையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமன் வாழ்ந்தவர்களே, ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் 11ஆம் வசனம் 31ஆம் சங்கீதம் அழகாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? என் பகைவர் அனைவரின் இகழ்ச்சிக்கு உள்ளானேன். என்னை அடுத்திருப்போரின் பேரழிவுக்கு
பேரழிவுக்கு ஆளானேன். என்னை அடுத்திருப்போரின் பேரழிவுக்கு ஆளானேன். என் நண்பர்களுக்கு பேரச்சம் வருவித்தேன். என் நண்பர்களுக்கு பேரச்சம் வருவித்தேன். என்னை தெருவில் பார்ப்போர் என்னிடம் இருந்து விலகி ஓடுகின்றனர். என்னை தெருவில் பார்ப்போர் என்னிடம் இருந்து விலகி ஓடுகின்றனர். அல்லேலூயா. அல்லேலூயா. பகைவருடைய இகழ்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறாயா? மற்றவருடைய பேரழிவுக்கு ஆளாகி இருக்கிறாயா? நண்பர்களுக்கு பேரச்சம் அறிவித்தேன் என்ற கவலை உனக்கு இருக்கிறதா? உன்னை தெருவில் பார்ப்போர் உன்னிடமிருந்து விலகி ஓடுகிறார்களா? அஞ்சாதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உனது ஒவ்வொரு புயலையும் நான் அமைதிப்படுத்துவேன் என்ற உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆறுதலின் தெய்வம். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கின்ற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதனால தான் திருப்பாடல் 32:1-2 சொல்லுகிறது மிக அழகாக, பாவ மன்னிப்பு பெற்றவர் பேறு பெற்றவர்கள். சங்கீதம் 31 வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் சிறிது மாற்றங்களோடு 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு அடைக்கலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 5 முதல் 6 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே உன் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று உடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 7-8 வசனங்கள், ஆண்டவரே நீர் எனக்கு உதவினீர், என் இக்கட்டான சூழ்நிலையில் நீர் எனக்கு உதவினீர், ஒவ்வொரு நிமிஷமும் என்னை உதவினீர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உதவுகிற தேவன். அவருடைய பேரன்பு 7-8 வசனங்களை மீண்டும் ஒருவரை யாராவது வாசிக்கலாம். ஆண்டவரே நீர் எனக்கு உதவினீர் என்ற விசுவாசத்தோடு. ஆமென். உமது பேரன்பில் நான் களி கூர்வேன், அக்களிப்பேன். என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர், என் இக்கட்டுகளையும் நீர் அறிந்துள்ளீர். என் எதிரியின் கையில் என்னை நீர் விட்டுவிடவில்லை, அகன்ற இடத்தில் என்னை காலூன்றி நிற்க வைத்தீர். ஆமென். ஆமென். ஆண்டவரே நீர் எனக்கு உதவினீர். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மை உதவுகின்றவர், நமக்கு ஆறுதல் அளிக்கின்றவர். அவருடைய பேரன்பில் களி கூறுபவர்களாக, அக்களிப்பவர்களாக துன்பத்தை அவர் பார்த்திருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு துன்பங்களையும் அவர் அறிந்திருக்குது. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், காண்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், காண்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். அன்பார்ந்தவர்களே, அதனால தான் 18ஆம் வசனம் ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் பொழுது 18ஆம் வசனம், பொய் சொல்லும் வாய் அடைபட்டு போவதாக. பொய் சொல்லும் வாய் அடைபட்டு போவதாக. செருக்கும் பழிப்புரையும் கொண்டு நேர்மையாளருக்கு எதிராக இரு மாப்புடன் பேசும் நான் கட்டுண்டு கிடப்பதாக. இரு நாக்குடன் பேசும் நான் கட்டுண்டு கிடப்பதாக. பாருங்க, அவனுடைய சமூகத்தில் எப்படி சொல்றாரு. ஆனால் 19ஆம் வசனம், உமக்கு அஞ்சி நடப்போருக்கு
நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது. உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு உம்மி மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. உம்மிடம் அடைக்கலம் புகுவோர்க்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர்க்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. அவருடைய சமூகத்தில் வந்த பிள்ளைகள், வராத பிள்ளைகள், கீழ்ப்படிதலுக்குள்ள ஆசீர்வாதங்கள், கீழ்ப்படியாமையின் விளைவுகள், ஆண்டவரை குறித்த எச்சரிக்கை, ஆண்டவரை விட்டு விலகும் போது கொடுத்த எச்சரிக்கை நேற்று பார்த்தோம். இணை சட்டம் 28, இணை சட்டம் 8ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். இந்த நாளிலும் கூட திருப்பாடல் 31 வழியாக நம்பிக்கையுடன் கூடிய இந்த நன்றி ஆண்டவருக்கு உகந்ததாயிருக்கிறது. எனவே உன்னுடைய ஒவ்வொரு புயலையும் நான் அமைதிப்படுத்துவேன். இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 31:16 தெளிவாக சொல்லுகிறது, உனது முகத்தின் ஒளி அடியின் மீது வீசும்படி செய்யும், உமது பேரன்பால் என்னை விடுவித்தள்ளும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உம்முடைய முகத்தின் ஒளி, சொல்லுங்க, என் மீது வீசும்படி செய்யும். உமது முகத்தின் ஒளி என் மீது வீசும்படி செய்யும் ஆண்டவரே. உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே. உமது முகத்தின் ஒளி அடியின் மீது வீசும்படி செய்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உமது பேரன்பால் என்னை விடுவித்தமைக்காய் உமக்கு நன்றி. என்று சொல்லி கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். உன் முகத்தின் ஒளியை வீசும்படி செய்வார். அவருடைய முகத்தின் ஒளி நம் மீது வீசும்படி செய்வார். அவருடைய பேரன்பால் நம்மை விடுவிப்பார். உன்னுடைய ஒவ்வொரு புயலையும் நான் அமைதிப்படுத்துவேன் என்ற சிந்தனையோடு கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.